நீங்கள் பாட ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரித்தம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. அண்ட் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டமில் நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாடும்போது இருந்த அந்த ஒரு உயிர் கண்டிப்பாக அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமாக எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லோரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணாக பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் எல்லாம் ஏதோ. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது. முதல்ல லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்து எல்லோரும் இப்போ பிரிஞ்சு போன மாதிரி, இப்போ யார் யார் இருக்காங்க, யார் உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லோரும் அந்த ஒரு குடும்பமாக இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் தனித்தனியாக ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கூட யார் மேல் சிங்கர்னு கேட்டால் கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அப்படி ஒரு தனிமையிலே ஆகிப்போச்சு.